அனைவருக்கும் வணக்கம். நம்ம இதுவரைக்கும் நிறைய கிராமர் லெசன்ஸ்லாம் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். நம்ம அந்த கிராமர் மட்டுமே தெரிஞ்சால் நமக்கு போதாது. அந்த ரூல்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணி பேசுகிறதுக்கு நிறைய வார்த்தைகள் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதனால இந்த லெசன்ல இருந்து நம்ம புதுசாக ஒரு சீரீஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அது என்ன அப்படின்னா வொக்காபுலரி சீரீஸ். ஆல்ரெடி சில பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, இந்த மாதிரி வொக்காபுலரி சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோவிலேருந்து நம்ம நிறைய வார்த்தைகள் தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க லெசனுக்குள்ளே போகலாம். இந்த ஃபஸ்ட் லெசனோட ஃபஸ்ட் வேர்ட் என்ன அப்படின்னா டெஸ்டிஃபை. இந்த டெஸ்டிஃபைக்கு தமிழ் அர்த்தம் சாட்சி சொல்லுதல். நம்ம ஒரு வேர்டு அதுக்கு தமிழ் அர்த்தம் மட்டும் பார்த்தா நம்மளுக்கு மனசில் நிற்காது. அதனால சில எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் இந்த வேர்டை அப்ளை பண்ணி சில எக்ஸாம்பிள் சென்டென்சஸும் நம்ம பார்த்துட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியாக அது ஞாபகம் இருக்கும். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் என்ன பார்க்கலாம். ஐ வில் டெஸ்டிஃபை அகெயின்ஸ்ட் யூ. உனக்கு எதிராக நான் சாட்சி சொல்லுவேன். ஸோ இங்கே நம்ம வில் யூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ இது எது குறிக்கும்? ஃபியூச்சர் டென்ஸை குறிக்கும். உனக்கு எதிராக சாட்சி சொல்லுவேன். இவ் வந்துருதா? நம்ம ஆல்ரெடி முன்னாடி லெசன்ல இருந்தே பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். இவ் அந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா அது ஃபியூச்சர் டென்ஸை குறிக்கும் அப்படின்னு நம்மளுக்கு ஈஸியாக தெரியும். இந்த வார்த்தையை வச்சு வேறு எக்ஸாம்பிளில் நம்ம என்ன பார்க்கலாம். ஐ வில் நாட் டெஸ்டிஃபை அகெயின்ஸ்ட் மை ஹஸ்பண்ட். என்னோட ஹஸ்பண்டுக்கு எதிராக நான் சாட்சி சொல்ல மாட்டேன். அடுத்து இப்போ ஐ ஆம் கோயிங் டு வச்சு எப்படி நம்ம சொல்லலாம். ஐ ஆம் கோயிங் டு டெஸ்டிஃபை அகெயின்ஸ்ட் யூ. உனக்கு எதிராக நான் சாட்சி சொல்ல போகிறேன். ஸோ அந்த ஐ ஆம் கோயிங் டு, ஷீ இஸ் கோயிங் டு டெஸ்டிஃபை அகெயின்ஸ்ட் யூ. அவ உனக்கு எதிராக சாட்சி சொல்ல போகிறாள். அந்த போகிறாள், நான் சாட்சி சொல்ல போகிறேன். ஸோ இந்த மாதிரி ஐ சப்ஜெக்டாக வர்றப்ப ஐ ஆம் கோயிங் டு வரும். he she சப்ஜெக்டாக வரப்போ இஸ் கோயிங் டு அந்த மாதிரி வரும். இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம ஃபியூச்சர் டென்ஸில் பார்த்துருக்கோம். இப்போது அடுத்த வார்த்தை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எல் YELL. எல் அப்படின்னா கத்துதல். அது கோவத்தில் கத்துறதா இருக்கலாம், இல்லை வலியில் கத்துறதா இருக்கலாம், எதுவாக வேணா இருக்கலாம். நல்லா சத்தம் போட்டு கத்துறது. இப்போது இதுக்கான எக்ஸாம்பிள் சென்டென்ஸ்லாம் பார்க்கலாம். டோன்ட் எல், கத்தாத. ஸ்டாப் எல்லிங், கத்துறத நிறுத்து. அல்லது டோன்ட் எல் அட் மீ, என்கிட்ட கத்தாத. இந்த மாதிரி சண்டையில் நம்ம சொல்லுவோம் இல்லையா, என்கிட்டலாம் கத்தாத, என்கிட்ட கத்துற வேலைலாம் வச்சுக்காத, வேற யாருக்கிட்டையாவது போய் கத்து, அந்த மாதிரிலாம் சொல்லுவோம் இல்லையா. டோன்ட் எல் அட் மீ. அடுத்து வேற என்ன, வேற ஷுட்டை யூஸ் பண்ணிலாம் எப்படி நம்ம சொல்லலாம். யூ ஷுட் நாட் எல், நீ கத்தக்கூடாது. ஸோ நம்ம டென்ஸ் எல்லாமே பார்த்துருக்கோம். அதனால இந்த ஒரு வார்த்தையை வச்சு எல்லா டென்ஸ்லையும் அப்ளை பண்ணி நம்ம வார்த்தைகளை நம்ம சென்டென்ஸை பேசி பேசி பழகணும். ரொம்ப ஈஸியாயிடும். இப்போ இதை கொஸ்டின் ஃபார்மில் எப்படி கேட்கலாம். ஒய் டிட் யூ எல், ஏன் கத்துன, பாஸ்ட் டென்ஸ். இப்போ ப்ரெசன்ட் கண்டினியூஸை யூஸ் பண்ணி நம்ம எப்படி இதில் கேட்கலாம். ஒய் ஆர் யூ எல்லிங், ஏன் கத்திக்கொண்டு இருக்கிறாய், ஏன் கத்திட்டு இருக்க, அந்த மாதிரி கேட்போம். ஒய் ஆர் யூ எல்லிங். இப்போது இந்த எல் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம ஷுட் ஹாவ் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிளில் யூஸ் பண்ண போகிறோம். ஐ ஷுட் நாட் ஹாவ் எல்ட் அட் யூ, நான் கத்திருந்திருக்க கூடாது. ஸோ இது வரைக்கும் பார்த்த டாபிக்ஸ் எல்லாமே நம்மளுக்கு கிளியராக இருந்துச்சு அப்படின்னா இந்த ஒரு வார்த்தையும் அந்த ரூல்லலாம் அப்ளை பண்ணி நம்ம பேசிகிட்டே வருவோம். இப்போ நெக்ஸ்ட் வேர்டு என்னன்னு பார்க்கலாம். கன்சென்ட். கன்சென்ட்னா தமிழ் மீனிங் என்ன அப்படின்னா ஒப்புதல் அல்லது சம்மதம். ஐ அக்ரி அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா, அதே மாதிரி தான், அதே மீனிங் தான் இங்கேயும் வரப்போகுது. ஐ கன்சென்ட், நான் சம்மதிக்கிறேன். இப்போ ஏதாவது ஒரு விஷயம் நடக்குது, இதுக்கு நீ சம்மதிக்கிறியா, அதுக்கு நீ ஓகே சொல்கிறியா, அந்த மாதிரி கேட்குறோம். ஐ கன்சென்ட், ஓகே நான் சம்மதிக்கிறேன். இப்போ வேறு எக்ஸாம்பிள் என்ன பார்க்கலாம். பேரண்ட்ஸ் கன்சென்ட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் யோர் மேரேஜ். நம்ம கல்யாணத்துக்கு பேரண்ட்ஸோட சம்மதம், பேரண்ட்ஸோட ஒப்புதல்ங்கிறது ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் வேறு எக்ஸாம்பிள் என்ன பார்க்கலாம். we will not do anything without your consent. உன்னோட சம்மதம் இல்லாமல் நாங்கள் எதுவுமே பண்ண மாட்டோம். ஸோ இதில் என்ன டென்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபியூச்சர் டென்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன் அப்படின்னா வில் வந்திருக்கு. we will not do anything, நாங்கள் எதுவுமே பண்ண மாட்டோம். without your consent, உன்னோட சம்மதம் இல்லாமல் எதுவுமே பண்ண மாட்டோம். நெக்ஸ்ட் வேர்ட் கன்சர்ன். கன்சர்ன் அப்படின்னா தமிழ் மீனிங் அக்கறை அல்லது கவலை, ஒரு அக்கறை கலந்த ஒரு கவலை. இப்போ இந்த வார்த்தைக்கான எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் யுவர் கன்சர்ன், உன்னோட அக்கறைக்கு ரொம்ப நன்றி. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் ஐ ஆம் கன்சர்ன்ட் அபவுட் ஹிஸ் ஃபியூச்சர். அவனோட ஃப்யூச்சரை பற்றி எனக்கு ரொம்ப கவலையாக இருக்கிறது. அதாவது ஒரு அக்கறையோடு சேர்ந்த ஒரு கவலையாக சொல்லுவாங்க.
இந்த மாதிரி இப்போ இவன் இப்படி இருக்கான், ஒன்றுமே பண்ண மாட்டான், ஒன்றுமே படிக்க மாட்டான், இவனுக்கு ஃப்யூச்சரில் என்ன நடக்க போகுது, என்ன பண்ணுவான் இவன் அப்படின்னு எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது, அவனோட ஃப்யூச்சரை நினச்சா எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது, அந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லையா. ஐ எம் கன்சர்ன்ட் அபவுட் ஹிஸ் ஃப்யூச்சர். இந்த இடத்துல ஆம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, கவலையாக இருக்கிறது. அப்போ அந்த இரு அதெல்லாம் வந்துச்சுன்னா என்ன நம்ம யூஸ் பண்ணுறோம், ஐ சப்ஜெக்டாக வந்தனால ஆம் யூஸ் பண்ணுறோம். இது ஹீ ஷீட் சப்ஜெக்டாக வந்துச்சுன்னா இஸ் யூஸ் பண்ணுவோம். ஹீ இஸ் கன்சர்ன்ட், ஷீ இஸ் கன்சர்ன்ட். அவனோட ஃப்யூச்சரை பற்றி அவனுக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. அந்த மாதிரி நம்ம பி வேர்பை மெயின் வேர்பாக யூஸ் பண்ணுற இடத்துல நல்லாவே இந்த மாதிரி சென்டென்ஸ்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன பார்க்கலாம். ஐ அண்டர்ஸ்டாண்ட் யுவர் கன்சர்ன். உன்னோட அக்கறை, உன்னோட கவலை எல்லாமே எனக்கு புரியுது, ஆனால் உன்னோட பேச்சு தான் அவன் கேட்க மாட்டானே, என்ன பண்ணுறது, கொஞ்ச நாள் விட்டுட்டு அப்புறம் சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறோம். ஐ அண்டர்ஸ்டாண்ட் யுவர் கன்சர்ன். ஸோ அடுத்த வேர்டு என்ன பார்க்கலாம். என்ட்ரஸ்ட். என்ட்ரஸ்ட் அப்படின்னா தமிழ் மீனிங் ஒப்படைக்கிறது. இப்போது இதுக்கு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்த்தா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஐ என்ட்ரஸ்ட் இட் டு யூ. நான் இதை உன்கிட்ட ஒப்படைக்கிறேன், இந்த விஷயத்த உன்கிட்ட ஒப்படைக்கிறேன், நீ இதை சரி பண்ணி நல்ல ஒரு முடிவாக எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறது. இப்போ இதுலேயே வேறு எக்ஸாம்பிள் என்ன பார்க்கலாம் அப்படின்னா, இப்போ ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்களுக்கு நிறைய ப்ராப்பர்ட்டி இருக்குது, அதெல்லாம் அவங்களால பார்த்துக்க முடியல, அதனால அவங்க பையன்கிட்ட அதெல்லாம் ஒப்படைச்சிட்டு அவங்க ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த சுச்சுவேஷனுக்கு நம்ம எந்த மாதிரி சென்டென்ஸ் சொல்லலாம். ஐ என்ட்ரஸ்டட் மை ப்ராப்பர்ட்டி டு ஹிம். அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி என்னோடய ப்ராப்பர்ட்டியெல்லாம் என் பையன்கிட்ட ஒப்படைச்சிட்டேன்டா, நான் இனிமேல் ரெஸ்ட் எடுக்க போகிறேன் அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஐ என்ட்ரஸ்டட் மை ப்ராப்பர்ட்டி டு ஹிம். அவன்கிட்ட என்னோடய ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையும் நான் ஒப்படைச்சிட்டேன் அந்த மாதிரி சொல்கிறோம். ஸோ இந்த லெசனுக்கான வேர்ட்ஸ் இது போதும்னு நினைக்கிறேன். நம்ம ரொம்ப நிறைய பார்த்தாலும் ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஒரு 5 வேர்ட்ஸாக நம்ம பார்த்துட்டே வந்தோம்னா நம்மளுக்கு ஈஸியாகிடும். இதை நம்ம கிராமர் ரூல் அப்ளை பண்ணி நம்ம நிறைய சென்டென்சஸ் பேசிகிட்டே இருக்கணும். ஸோ இந்த லெசனில் இந்த வார்த்தைகளை பார்த்துட்டு அப்படியே நம்ம விட்டுறக்கூடாது. இந்த சென்டென்சஸவே திரும்பி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, வீட்டில் இந்த மாதிரி பேசிகிட்டே இருக்கணும். அப்போ தான் அது நம்மளுக்கு நல்ல ஃப்ளூவெண்ட்டாக வரும். ஸோ இந்த லெசன் புரிஞ்சுதா இல்லையா அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் வேறு எந்த மாதிரிலாம் நம்ம லெசன் எடுக்கலாம், வேறு என்னென்ன டாபிக்ஸ்லாம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட சஜஷனையும் எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.